அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதமானது உங்களது லட்சியத்தையும் தலைமைத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றன. அதாவது இம்மாதமானது புதிய திட்டங்களை தொடங்க அல்லது தலைமை பதவிகளை ஏற்பதற்கு சக்தி வாய்ந்த மாதமாக இருக்கும். வணிகர்கள் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் இம்மாதத்தில் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்த்தல் வேண்டும். வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்களை தவிர்க்க தெளிவாக தொடர்பு கொள்ள வேண்டும். திருமணமாகாதவர்கள் துணையை சந்திக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். ஆனால் மன அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும். மேஷ ராசினருக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிரதோஷம், விசேஷமான நாள். 2இல் சந்திரன் உச்சம். மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். முகப்பொலிவு ஏற்படும். சந்திரன் உச்சம் என்பதால் சிலர் இசை பாடல்களில் நாட்டம் கொள்ளலாம். கலை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். 3இல் குரு. 5இல் கேது. 5இல் கேது என்பதால் அவ்வப்போது பிள்ளைகளை பற்றிய சில வீண் கவலைகள் வந்து போகும். பிள்ளைகளின் படிப்பை பற்றி, அவர்களுடைய போக்கை பற்றி சிறிது மன உளைச்சல் அடையலாம். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இணைந்து குருவின் பார்வையை பெறுகின்றனர். இது நன்மை அளிக்கும். லாபஸ்தானத்தில் ராகு, விரை ராசியில் சனி பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். அன்பு பெருகும். தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நிவாரணம் பெறலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக உழைப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் வேண்டிய இடங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். லாபம் பெருகும். அரசியல் துறை நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். குருவின் பார்வையை பெறுவதால் கட்சிக்குள் புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். ஐடி, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அது தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல விதமாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பேரும் புகழும் பெறுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். அரசு தேர்வுகளுக்கு முயற்சி போறது அரசு பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். மேஷ ராசியினர் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பாபாவினுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகத்தினை வாங்கி படியுங்கள். வியாழக்கிழமை என்று பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நினைத்த காரியம் நிறைவேற அபிராமி அந்தாதியில் உள்ள 25வது பாடல் பின்னே தெரிந்துன் அடியாரை என்ற பாடலை மனமுருக பாருங்கள். தங்கள் மனதில் என்ன நினைத்தீர்களோ செயல் வடிவம் பெறும். மனக்கவலை தீர 5வது பாடல் அபிராமி அந்தாதியில் பொருந்திய முப்புரை செப்புரை என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.